அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போதுமே ஒரே மெனுவ செஞ்சு செஞ்சு அலுத்து போயிட்டா, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது ஒரு வெரைட்டி ரைஸ்ல வந்து நம்ம கொண்டைக்கடலை வச்சு நம்ம செய்ய போறோம். வேற லெவல் பிரியாணிக்கே டஃப் குடுக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிரவுண்ட் பாரடைஸ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்க ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. இத எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இதில் வந்து நான் 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நான் நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் கண்ணாடி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் வந்து ரம்ப இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரம்ப இலை இல்லைன்னா பிரிஞ்சி இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 பழுத்த தக்காளியை வந்து கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போவே வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மசாலா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து மசாலா வந்து வச்சுக்கலாம். நான் வந்து கொண்டைக்கடலை சேர்த்துருக்கேன். 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் வந்து இப்போ வந்து அரிசிக்கு நம்ம வந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக வந்து நான் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் கொண்டைக்கடலை தண்ணியும் 1 டம்ளர் அளவுக்கு வந்து நார்மல் தண்ணியை வந்து எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்புக்கு நல்லா வந்து தொண்டை கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துட்டு நல்லா தளபலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட்டு போடாமல் வச்சுருவோம். வெயிட்டு போடுற இடத்துல நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு 2 விசில் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வெயிட்டை எடுக்காமல் அப்படியே வந்து அந்த ஆவி அடங்குற வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்ல உதிரி உதிரியாக நல்லா மணக்க மணக்க வீடே மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இப்போ கொண்டைக்கடலை இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மீல் மேக்கர் கூட போட்டு செய்யலாம். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தினைக்கும் ஒவ்வொரு மெனு செய்யணும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ரைத்தா. ரைத்தா இல்லைன்னா முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.